ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு பாத்திரம் நிறையா இருந்ததா அதெல்லாம் விளக்கிட்டுருந்தேன். எங்கள் வீட்டில் 3 பேர் ஆகிடுச்சுன்னா நான் விளக்கலை. அதனால் காலையில் எழுந்திரிச்சா தான் விளக்கிட்டு சமையல் ஆரம்பிச்சிட்டேன். பொரியல் பண்ணேன். என்ன பொரியல்னா உருளைக்கிழங்கு பொரியல்லாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவேன். நான் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே உப்பு போட்டுருவேன், ஏன்னா வெங்காயம் அப்போ தான் குயிக்காக வதங்கும். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிவிட்டேன். அப்புறம் பூண்டு போடுவேன். நான் பூண்டை எப்போதுமே தோல் உரிக்க மாட்டேன், மேலே இருக்க தோல் மட்டும் உரிச்சிட்டு அந்த இருக்க தோலை போட்டு அப்படியே நசுக்கி விட்டுட்டு போட்டுடுவேன். போட்டு நல்லா பூண்டோட வாசம் போகிற அளவுக்கு கிளறிடுவேன். இஞ்சி இல்லை, நான் எப்போதுமே இஞ்சி போடுறதில்ல, பூண்டு மட்டும் தான் போடுவேன். இஞ்சி போட்டு நல்லா வந்துக்கிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போடுவேன், கொஞ்சம் நிறையாவே பெருங்காயத்தூள் போடுவேன். பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கிளறி பண்ணி போட்டுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருவேன், அதையும் போட்டுட்டேன். கொஞ்சம் நிறையாவே கிழங்கு வச்சுருப்பேன், ஏன்னா ஃபுல் டே அதையே வச்சுக்கலான்ட்டு. ஏன்னா கேஸ் விற்கிற விலைக்கு சும்மா சமைக்க முடியாது, ஏன்னா சீக்கிரம் கேஸ் தீர்ந்து போயிடும். அதனால் ஒரு ரோட்லேயே பண்ணிக்கலான்னு பண்ணிட்டேன். நல்லா போட்டு வெங்காயம் எல்லாமே ஒன்றா வணங்குற மாதிரி நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கிட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. மஞ்சள்தூளும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சாப்பாடும் வச்சுருந்தேன். நான் எப்போதுமே மேக்ஸிமம் வடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் உருளைக்கிழங்குல ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் நிறையவே போட்டுப்பேன் கரம் மசாலா, சூப்பராக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி தூள் இருந்துச்சு, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டுக்கேன். நல்லா உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டோன்னா வெந்துடும். லைட்டாக தான் நான் தண்ணி தெளிப்பேன், ஆனால் இந்த வீடியோவில் தண்ணி தெளிக்கிறது காமிக்கல, மிஸ் பண்ணிட்டேன் எடுக்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து தட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகட்டும், ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் இந்த ஸ்டைலில் ரசம் வைப்பேன். புளி கடுப்பாக இருக்குன்னு நினைப்பாங்க. நான் புளி எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வேணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மாலாம். நல்லா நான் வெளியே வச்சுக்கிறேன், பரவாயில்ல புளி வச்சுருந்தாங்க, புளி கரைச்சி. இந்த ரசம் எப்போதுமே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட். நான் என்னை அப்படியே சொல்ல விட்டுருப்பாரு. எப்படி வைப்பேன்னா புளி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூளெல்லாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா கணக்கு விட்டுருப்பேன். அப்புறம் ஜீரகம், மிளகு, ஒரு 4 வரமிளகா, பூண்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு நான் மிக்ஸியில் குறைக்கணும்னு அரைச்சிப்பேன். எங்கள் அப்பா எந்த விசேஷம் இருந்தாலும் எனக்கு எந்த விசேஷம்னா ரசம் வையா அப்படிம்பாரு. எங்கள் வீட்டுக்கு வந்தாலே நீ கறி எடுக்காட்ட கூட பரவாயில்ல, உங்கள் கையால் எனக்கு இந்த ரசத்தை வையே எனக்கு போதும் அப்படிம்பாரு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவார். அதனால எங்கள் அப்பா மேக்ஸிமம் அப்படியே தான் வைப்பேன். எனக்கு சும்மாக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இது குறைப்பாக அரைச்சிட்டு அந்த நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒன்றா போட்டுக்கணும். ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கை வச்சு ஒரு கிளறி விட்டுருணும். நான் நல்லா வலிச்சு போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து அந்த இதை எடுத்து விட்டுருணும். அதை எடுத்துப்பேன், நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கையாலேயே நல்லா மசியை பிணைஞ்சு விட்டுப்பேன். நல்லா ரொம்ப அளவுக்கு பிணைஞ்சு விட்டுறது. நீங்களும் அது மாதிரி பிணைஞ்சு விட்டுருங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைலில் ரசம் வச்சுருக்கோங்க, செம்மையாக மணக்கும், வீடு ஃபுல்லாகவே மணக்கும். ஒரு கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டேன். எண்ணெய், கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாமே போட்டு வதக்கி விட்டுட்டு புளிக்கரைசல் எடுத்து ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குவேன். சாப்பாடு, ரசம், உருளைக்கிழங்கு பொரியலுடன் ஊற்றி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டைலில் ரசமும் பொரியலும் செஞ்சு போடுவேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடிக்கடி இதுதான் செய்வேன். அப்புறம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி இதுதான் நான் சமையல் பண்ணேன். மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல, பார்க்குறப்பே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.